வணக்கம். என்னுடைய வாழ்க்கை வரலாற்றின் பாகம் 60, எபிசோடு 60. ஆத்மாகாவில் வார் ப்ராக்டிஸ் அந்த எக்ஸசைஸ் தான் என்னுடைய ஆர்மி வாழ்க்கையில் முதல் எக்ஸ்பீரியன்ஸ். அது ரொம்பவே சிறப்பாகவும் ரொம்பவே பாசிட்டிவாகவும் தொடங்கியது. அதன் பிறகு என்னுடைய 10+2 படிக்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதனுடைய சிலபஸை, அந்த புக்லெட்ஸை நான் அந்த வார் ப்ராக்டிஸ் நேரத்தில் தான் படித்தேன். அது அப்போ எனக்கு நிறைய டைம் கிடைச்சது. பகலில் டைம் கிடைக்கும், அதே போல் நைட்லேயும் டைம் கிடைக்கும். அந்த நைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா 7 மணிக்கு மேலே லைட் எரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் கேம்பில் டார்க் பண்ணிவிடுவாங்க. அந்த டார்க்கில் நான் எப்படிங்க லைட்டை வச்சுக்கணும் படிக்க முடியும்? என்ன லைட்டு தெரியுங்களா? கரண்ட் லைட் இல்லைங்க, லேண்ட்ரன் அரிக்கன் லேம்புன்னு வாங்க. ஆனாலும் நான் லேண்ட்ரன் அரிக்கன் லேம்பு நான் ரெண்டுத்தையுமே பிளாங்கெட் எடுத்து அப்படி போற்றி ஒரு கூடாரம் போல், என்னுடைய டென்ட்டுக்குள்ளவே ஒரு கூடாரம் போல் செஞ்சு அதுக்குள்ளே படிப்பேன், லைட்டு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இது ஒரு விதமான கஷ்டம். அதே போல் டெசர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேல் இருக்கும், பாம்பு இருக்கும். தேலும் பாம்பும் அந்த மணல் வடிவத்திலே, மணல் கலர்லேயே இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். நம்ம கண்ணுக்கு திடீர்னு பார்த்தோம்னா தெரியாது. அது கடிச்சதுன்னா மனுஷன் அவ்வளோதாங்க, அபேஷ். அதே போல் அவனை காப்பாற்றணும் அப்படின்னா ஃபுல்லு பாடியில் இருக்கிற ரத்தத்தெல்லாம் எடுத்து போட்டு வேறு ரத்தத்தை போட்டால் தான் அவன் பழைப்பான். அந்த சூழ்நிலை நான் எப்படி படித்தேன் என்னன்றதை இன்னும் விளக்கமாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வணக்கம்.